நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அதாவது பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஏன்டா பார்வதி விட்டால் உனக்கு வேறு கண்டென்ட்டே இல்லையாடா, பார்வதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே, பார்வதியவே கழுவிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானையா சொல்கிறீங்க பார்வதி வந்து ஒரு கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்லி, பார்வதி இல்லைனா பிக் பாஸ் இல்லைடா அப்படின்றீங்கல்ல, அப்போ கண்டென்ட் குயினை தானே நம்ம பேச முடியும். என்ன அவங்க பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து. இப்போ கூட நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து சிலருக்கு ஒத்து போகும், சிலருக்கு ஒத்து போகாது. அதாவது அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க். இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் ஒரு குடும்பம் இப்போ வின் பண்ண ஒரு குடும்பம் யாராச்சும் ஒருத்தர் 24 hours இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை பிக் பாஸ் வந்து கொடுக்குறாரு. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்த வாரம் எல்லா குடும்பமும் வரப்போகிறாங்க, ஒவ்வொரு நாள் ஒரு மூணு ஃபேமிலி வந்து வரப்போகிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் 24 hours இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து புதுசாக இந்த சீசனில் பண்ணுறாங்க. இந்த வார டாஸ்கில் எந்த டீம் ஜெயிச்சிருக்கோ அந்த டீமில் இருந்து ஒரு குடும்பம் தான். அப்போ ஜெயிச்ச டீம் யார்? கனி, பார்வதி, ஆதிரை, அப்புறமா இவர் நம்ம கமூருதீன். பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, இன்னைக்கே நீங்கள் பேசி முடிவு எடுக்கணும். 4 பேர் குடும்பத்தில் எந்த குடும்பம் 1 day ஸ்டே பண்ண போகிறாங்க டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதில் நான் ரிசல்ட் சொல்லிடுறேன். ஆதிரை அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஆதிரை இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது உறுதி. எவிக்ட் ஆகிட்ட பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி மறுபடியும் ஓட்டிங் ப்ராசஸா இல்லை மறுபடியும் பேசுவாங்களான்னு தெரியல. ஆதிரை அவர்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்வதி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. மேடம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த கன்வின்ஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து கனி செருப்படினா அப்படிப்பட்ட ஒரு செருப்படி, அப்படிப்பட்ட ஒரு செருப்படி கனி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்குள்ளே என்ன நடந்துச்சு சுவாரஸ்யமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ கமருதீன் விலகிட்டாருங்க, எனக்கு வேணாம்பா, எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து வந்தால் என் ஃப்ரெண்டு வருவான், அக்கா இருக்காங்க, அக்காவும் தனியாக தான் இருக்காங்க, பசங்களோட இருக்காங்க. ஸோ அக்கா கணவரோட இல்லை போல இருக்குது. ஸோ இவன் வந்து விட்டு கொடுத்துட்டான். ஏன்னா அந்த இடத்துல பார்வதி வந்து ஒரு லுக்கு விட்டாங்க. அந்த லுக்கு விட்டோடனே சரி எனக்கு வேணாம், நீங்கள் வந்து 3 பேர், அவன் லிட்டரலாக பார்வதிக்கு அடிமையாயிட்டான். ஓகேவா, பார்வதிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு டாயாக மாற்றிட்டாங்க பார்வதி. ஓகேவா, அது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா இந்த வடிவேல் காமெடி தான். மாலா அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வடிவேல் வந்து 6 மணிக்கு மேலே செம்மையாக சரக்கு அடிச்சுட்டு போதையாகக்கூடிய ஒரு கேரக்டர். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ இதை பண்ணினா உன் புருஷன் வந்து உன் முந்தானையை பிடிச்சிட்டே சுற்றுவார். அப்படி பார்வதி வந்து கமருதீனுக்கு ஒன்று பண்ணி முந்தானை மந்திரம் பண்ணி வந்து கமருதீன் வந்து ஒரு அச்சு டாக் வரும் பாருங்க பின்னாடியே விளம்பரத்தில், அந்த மாதிரி பார்வதி எங்கே போனாலும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. பார்வதி நில்லுனா நிற்பார், பார்வதி உட்காருனா உட்காருவார். லிட்டரலாக கமருதீன் வந்து பார்வதி வந்து சோறு போட்டு வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி. சரிங்களா, கமருதீன் விலகினோடனே பார்வதி வந்து கனிக்கிட்ட பேசுகிறாங்க, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ வயசாகுது, எப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ வயசாகுது, குடும்பத்துக்காகவே உழைச்சாங்க, அப்பா இல்லை, எங்கள் அம்மா வந்து பயங்கர டேலண்டட், நல்லா பாடுவாங்க, அவங்க நல்லா டான்ஸ் ஆடணும், சூப்பர் சிங்கர் மாதிரியான ஷோக்கெலாம் வந்து ஆடியன்ஸாக போகணுன்னுலாம் ஆசைப்பட்டாங்களாமா. அதுக்கப்புறம் கலக்கப்போகுது யார் அந்த ஷோக்கெலாம் வந்து ஆடியன்ஸாக போகணுன்னுலாம் ஆசை இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு பாடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே எங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கொடுக்க முடியும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரில, அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னால் 2 hours அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, என் குடும்பத்தில் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னு பேசினாங்க. அப்போ கனி அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, தப்புன்னு தெரியுது, மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியுதுன்னா அது எதுக்காக பண்ணணும்? செருப்படி கேள்வியா? முதல் செருப்படி கேள்வி, ஏமா நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுது, உன் குடும்பத்தில் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியுது, இந்த வீடியோ பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். தெரிஞ்சே எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு டைம் கேட்டிங்கன்னா அது என்னால் ஒத்துக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, 2 மணி நேரத்தில் உங்களால் புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த 24 மணி நேரத்துலையும் புரிய வைக்க முடியாது. பார்வதியை பொறுத்த வரைக்கும்
ரெண்டாவது செருப்படி கேள்வி இது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயே அவங்க அம்மா உட்கார வச்சு பேசி, இதுக்காக தான்மா பண்ணேன், இது வந்து ஒரு கண்டென்ட்டு, நீ நினைக்கிற மாதிரி உண்மையாக கிடையாது, இந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு வந்து உடல் தேவைகள் வந்து இருக்குது, இப்படிலாம் சொல்லுவீங்களா அவங்க அம்மா கிட்ட? ஏன்னா அதை தானே சொன்னீங்க, பிக் பாஸ் கிட்டே சொன்னீங்கல்ல, இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் என்னால் என்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை, எமோஷன் அப்படிங்கிறத அவங்களுடைய மூடை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த உடல் தேவை அவங்களுக்கு இருக்குது, அதை வந்து சொல்லுவீங்களா அவங்க தாயார்கிட்ட? என்னால் என் உடல் தேவைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, கமருதன் தான் அதை வந்து இதே பார்வதி சொல்லியிருக்காங்க, எனக்கு தேவையான விஷயங்களை கமருதன் வந்து பூர்த்தி பண்ணுறாப்புல, அதனால் எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அவன் யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான்றதை தாண்டி எனக்கு தேவையான விஷயங்களை அவன் பூர்த்தி பண்ணுறான், அது என்ன உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நீட், உடல் தேவை. நம்ம என்ன கேட்குறோம், உங்கள் உடல் தேவைகளை வெளியில் போய் காட்டுங்க, இங்கே காட்டாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இதே கனி என்ன கேட்டாங்களோ அதே தான் நம்மளும் இங்கே கேட்குறோம். தப்புன்னு தெரியுது, இது வெளியில் வந்து தப்பாக போகும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சும் என்ன மானாவுக்கு என்ன ஈனாவுக்கு என்ன ஊனாவுக்கு நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருமா வராதா? அண்ட் உங்கள் அம்மா சூப்பர் சிங்கரில் ஆடியன்ஸாக போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் போய் சூப்பர் சிங்கரில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பாடுங்க. இல்லை உங்கள் அம்மா கலக்க போவது யாருக்கு ஆடியன்ஸாக போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் கலக்க போவது யாரில் ஒரு காமெடியாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக போங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறமா என் தாயாரை வர வச்சு நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டு ஒரு தாயார் வந்து சரி ஓகே நம்ம பொண்ணு வந்து பாவம் அவளுக்கும் உடல் தேவைகள் இருக்குல்ல அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களா? ஆதிரை கிட்ட பேசும்போது மேடம் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் குடும்பம் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் எப்படிலாம் பேசிப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். என்ன புரியலை, உங்கள் ஃபேமிலியில் என்ன பேசிப்பாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்கள் குடும்பம் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், உங்கள் குடும்பம் டீசெண்டான குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுருப்பீங்கன்னா அப்போ மற்றவங்களாம் என்ன தான் பெத்த பிள்ளைய ஊர்மையை விட்டுருவானா? அது என்ன ஆர்த்தடாக்ஸ்னால் நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு ஒதுங்குறீங்க ஆர்த்தடாக்ஸுன்ட்டு? ஆர்த்தடாக்ஸ்னு முதல்ல நீங்கள் சொல்லலாமா? மறுபடியும் அந்த பேரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. எந்த குடும்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், ஏழ்மை அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் தாம் பொண்ணோ தாம் பையனோ அவுத்து விட்ட மாடு மாதிரி திரியலாம், எங்கே வேணாலும் போய் வாய் வைக்கலாம், எவன் கூட வேணாலும் போய் படுக்கலான்னு நினைக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தில் எப்படி அப்போ ஆதிரை குடும்பம் என்ன குடும்பம், கனி குடும்பம் என்ன குடும்பம், கமருதன் குடும்பம் என்ன குடும்பம், இல்லை அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க குடும்பம்லாம் என்ன குடும்பம்? இதில் தனியாக போய் சுபிக்ஷா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் எங்கள் குடும்பத்தை ஒரு நாள் உட்கார வைங்க பிக் பாஸ். எனக்கு சுபிக்ஷாவை நினச்சா சீரியஸாக பாவமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து டாப் 5ல் நீ இல்லைன்னு விக்கல்ஸ் சொன்னதுக்கே நேற்று அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அழுதுருச்சு. எவிக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் போயிடுவாங்க, டபுள் எவிக்ஷனில் போயிடுவாங்க. தெரிஞ்சால் சுபிக்ஷாவுடைய நிலைமை என்ன ஆகும் சீரியஸாக எனக்கு தெரில. தன்னை ஒரு டைட்டில் வினராக அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு, பாவம். சரி, என்ன பார்வதி பேசுகிறீங்க? வாய் இருக்குன்றதுக்காக வண்டையாக பேசக்கூடாது இல்லையா? மதுரையில் ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு போகக்கூடாதுல்ல? ஏங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் நினைப்பாங்க பேசுவாங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரி அந்த மாதிரினா வெளியிலேயே பார்வதி வந்து கட்டுப்பாடோடு இருந்திருக்கணும். அப்படி நீங்கள் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அடக்கலை. உங்கள் அம்மா தான் சொன்னாங்க லான்ச் அன்னைக்கு, என் பொண்ணு வந்து பாரதி கண்ட புதுமை பெண் சார், எங்கள் வீட்டுக்குள்ளே பல கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலே அதை தகர்க்கணும். பெரியார் கட்டுப்பாடுகளை தகர்க்கிறாங்க. ஆமாம்மா பெரியாரிஸ்ட் தான். அந்த பார்வதி சொல்கிறது வந்து பெரியாரிஸ்ட்ன்றதை நம்ம ஏற்றுப்போம். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கோட்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க நமக்கு வந்து மனசு வலிக்குது. பாரதி கண்ட புதுமை பெண்ணா, பாரதி எந்த புதுமை பெண்ணை கண்டாரு?
கணவனுக்கு அடிமையாக, குடும்பத்துக்கு அடிமையாக, அடுப்பாங்கரையிலே இருக்கக்கூடாது பெண்கள், வெளியில் வரணும், ஆண்களுக்கு இணையாக படிக்கணும், முன்னேறணும், சம்பாதிக்கணும், பெண்களுக்கான சமத்துவம் இருக்கணும், ஆணும் பெண்ணும் சமம், அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைமை வரணும், பெண் அடிமைத்தனம் உடையணும். இதைத்தான் பாரதி கண்ட புதுமை பெண். பாரதி அதைத்தான் கண்டாரு. கண்டவன் கூட படுக்கலாம், எங்கே வேணாலும் படுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு நீங்கள் கஜ கஜா குஜு குஜாலாம் பண்ணலாம். இதை பாரதி கண்ட புதுமை பெண் கிடையாது. ஒரு தமிழ் ஆசிரியையா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுத்ததே தப்பு. பாரதி அவர் என்ன கனவு கண்டாருன்னு நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் பொண்ணு, சரி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இப்படி பேசும்போது தாங்க நமக்கு காண்டாகுது. ஆனால் அவங்களும் அந்த ஆர்த்தடாக்ஸ் என்ன ஆர்த்தடாக்ஸ் எனக்கு கேட்டால், அது ஆர்த்தடாக்ஸ்ன்னு பேரை கேட்டாலே எனக்கு ஏதோ ஆயில்மெண்ட்டு தைலம் இந்த மாதிரி தாங்க எனக்கு மனசுக்கு வருது. யார் யார் என்னென்ன பேசுறதுன்னு விவசாயிலே அந்த நாட்டுக்குள்ள. பார்வதி குடும்பம் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னா அப்போ இதை பார்க்குற நீங்கள் இருக்கீங்க, உங்கள் குடும்பம் என்ன குடும்பம்? உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் விட்டுருவாங்களா? போய் போய் தொலை, எங்கன்னா போ, எவங்க கூடனா போ அப்படின்னு எல்லாரையும் விட்டுருவாங்களா? எல்லா குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவன் அப்பா ஆகும்போது ஒரு தாயாரோ தந்தையோ அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு விதிகளை அது மரபு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கலண்டு வரீங்க தெரியுமா, ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் நாங்கள் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா குடும்பமும் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் தான். அதில் தருதலையாக சுற்றுறதும் சுத்தாமல் வீட்டுக்கு அடங்கி இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், நான் இது பண்ணணும், அது பண்ணும்போது பயம் இல்லை. ஆனால் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ என் குடும்பம் என்ன நினைக்கும், எங்கள் அண்ணன் என்ன நினைப்பார், எங்கள் அக்கா என்ன நினைப்பார், எங்கள் மாமா என்ன நினைப்பார், எங்கள் சித்தி என்ன நினைப்பாங்க, எங்கள் சித்தப்பா என்ன நினைப்பார், எங்கள் பெரியம்மா பெரியப்பா என்ன நினைப்பாங்க, அவங்க பசங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய குழந்தைங்க என்ன நினைப்பாங்க. அது எப்படிங்க? உங்களுக்கு தேவைன்னா ஜனநாயக முறைப்படி ஓட்டிங் ப்ராசஸ் போகணும், உங்களுக்கு தேவையில்லைன்னா லக் பேசிஸில் போகணுமா? இதே லக் பேசிஸ் விக்கல்ஸ் சொல்லும்போது ஒத்துக்கலை, அமித் சொல்லும்போது ஒத்துக்கலை, ஜனநாயக முறைப்படி ஓட்டிங் ப்ராசஸே போவோன்னு சொன்ன பார்வதி அவங்களுக்கு தேவையில்லைன்னு ஒன்று ஓட்டிங் ப்ராசஸ்லாம் போகக்கூடாது, ஏன்னா அது ஃபேவரிசமாக போகும், நம்ம லக் பேசிஸில் போகலாம். அவ்வளோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சே ஒரு காயின் போட்டு தானே சூஸ் பண்ணுறாங்க. எப்பா என்ன ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பேச்சு. நாங்கள் காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சேனல் இருக்குது. பார்வதி எனக்கு எது தேவையோ அந்த இடத்துல நான் தக்காளி சட்னியாக இருப்பேன், எனக்கு தேவையான இடங்களில் நான் ரத்தமாக இருப்பேன் அப்படின்னா பார்க்குற மக்கள் என்ன லூஸா? சரி, இங்கே தப்பு பண்ணாத மனிதர்களே கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தான். எல்லாருக்கும் இந்த சஞ்சலம் சலசலப்பு மனசுக்குள்ளே ஏற்படுவது இயல்பு. அதை எங்கே காட்டுறோம் எங்கே காட்டலன்றது தான் முக்கியம். இந்த ஷோ இதை காட்டுறதுக்கான ஒரு ஷோ கிடையாது. இந்த ஷோ உங்களுடைய பர்சனாலிட்டியை காட்டுறதுக்கான ஒரு ஷோ. இங்கே நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி இதுதான் அப்படின்னு காட்டுறீங்கன்னா அதை தான் மக்கள் பார்ப்பான். ஐயோ பார்வதிக்கு ஆம்பளை வீக்னஸ் போல், இப்போ கமலுக்கு எப்படி பொம்பளை வீக்னஸோ கேர்ள்ஸ் வீக்னஸோ பார்வதிக்கு ஆம்பளை வீக்னஸ் போல், இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தோணும் போல், அப்படி இப்படின்னு தான் தோணும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு காட்டிட்டு நீங்கள் ஒரு விஜேவாக இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிற பொண்ணுக்கு எது வைரலாக போகும் எது வைரலாக போகாது, எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது, சென்சிட்டிவான விஷயம் எது, நார்மலான விஷயம் எது, கேமர்னு சொல்கிறீங்களா பூமருங்களா, எது கேமு எது கேம் இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? எல்லா இளவும் தெரியும், தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு பண்ணுது. பண்ணிவிட்டு நான் விளக்கம் கொடுக்கணும்னா உன் விளக்கம் யாருக்கு? மக்களுக்கு தான் நீ விளக்கம் கொடுக்கணும். அது என்ன உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டினா உனக்கு ஓட்டு போடுறது உங்கள் அம்மா மட்டும்தானா? உங்கள் அம்மா மட்டும் ஓட்டு போட்டு இல்லை உங்கள் குடும்பத்தார் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிருவியா? ஒவ்வொரு மக்களும் ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் ஆக்சுவல் அக்கௌண்டபிலிட்டி மக்களுக்கு தான். பார்வதி அப்படிங்கிற ஒரு நபரை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஓட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தாங்க நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா, முரட்டு முட்டு, அவங்களுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். ஸோ கனி ஒரு செருப்படியான கேள்வியை கேட்டாங்க, பார்வதிக்கு பதிலே சொல்ல முடியல. யார் கேட்டாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், தப்புன்னு தெரியும் ஆனால் நான் பண்ணுவேன், ஏன்னா நான் அப்படித்தான்.
பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. யா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பார்வதியின் இந்த உருட்டுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.